தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக பாமகவிலிருந்து திரு பாலு அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைகிறார்கள். ஐயா வணக்கம். வணக்கம். கிட்டத்தட்ட 24 மணி நேரத்தை கடந்த இந்த மாணவர்களுடைய இந்த போராட்டம் தற்போதைக்கு போலீசாரால் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது. போலீசார் குண்டுகட்டாக அந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எல்லாம் அழைத்து சென்றிருக்கிறார்கள். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? உங்களுடைய கருத்துக்கள் நியூஸ் 7 தமிழுக்கு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பொறுத்தவரையில் தமிழக அரசும் சரி, தமிழக காவல்துறையும் சரி மிக மிக ஒரு மோசமான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த கைது என்பது ஒரு தேவையற்ற ஒரு கைது. அங்கே சட்டவிரோதமான நடவடிக்கைகளில் எதிலும் ஈடுபடாமல் அமைதியான முறையில் அறவழியில் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் வகையில் இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள் என்று ஜல்லிக்கட்டு நடைபெற வேண்டும், அது அரசனுடைய அனுமதியோடு அரசாங்கம் அதற்கு உரிய சட்டத்தை உருவாக்கி அங்கே நடத்த வேண்டும் என்ற ஒரு போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் ஜனநாயக ரீதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள், அமைதி வழியில் போராடுகிறார்கள். இதை கட்டுப்படுத்த வேண்டும், இதை தடுக்க வேண்டும் என்ற வகையில் இப்பொழுது இந்த கைது நடவடிக்கை என்பது ஒரு தேவையற்ற கைது நடவடிக்கையாகத்தான் பாட்டாளி மக்கள் கட்சி பார்க்கிறது. அதோடு மட்டுமல்ல, இதற்கு முன்பு அங்கு தடியடி நடத்தியது, அங்கே நடைபெற்ற எருதுகளை, காளைகளை காவல்துறையை கொண்டு வந்து பிடித்தது என்று பார்க்கின்ற பொழுது, ஓடிய காளைகளை காவல்துறையினர் பிடிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களும் கைது செய்யப்பட வேண்டியவர்கள் தான். அந்த ஓடுகிற காளைகளை பிடிக்கிற காரியத்தை இளைஞர்கள் செய்தார்கள். அதை மீறி காவல்துறையினரும் போலீசாரும் நேற்று தொலைக்காட்சியில், இதே நியூஸ் 7 தொலைக்காட்சியில் கூட பார்க்கின்ற பொழுது ஓடுகிற காளைகளை ஓடி சென்று காவல்துறையினர் பிடிக்கிறார்கள். இதுதான் அங்கே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இதுதான் ஜல்லிக்கட்டு என்பது. எனவே இதையெல்லாம் காவல்துறை செய்து இதை தடுத்து ஏதோ ஒரு உச்ச நீதிமன்றத்திலும் சரி, மத்திய அரசிலும் சரி, தாங்கள் நல்லவர்கள் என்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்ற வகையில் தமிழக அரசு நடந்து கொண்டிருப்பது என்பது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்த விஷயத்தில் ஒன்று திரண்டு இருக்கிறார்கள், ஓரணியில் இருக்கிறார்கள். தமிழ் உணர்வு என்பது மேலோங்கி இருக்கக்கூடிய இந்த வேளையில் இது போன்ற கைது நடவடிக்கைகளை நிச்சயமாக தமிழக அரசு தவிர்த்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழராய் இன்றைக்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய இந்த காட்சிகள் என்பது நாம் கனவில் கூட பார்க்க முடியாத காட்சிகளாக இருக்கிறது. பெங்களூரில் எடுத்துக்கொண்டால் காவேரி பிரச்சனை என்று வந்தால் கண்டிப்பாக பாமக பாலு, உங்களுடைய கருத்துக்களை தொலைபேசி வாயிலாக நியூஸ் 7 தமிழுக்கு பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி.